ஃபேஸ்புக்கில் 20,000 ஃபாலோவர்ஸ் கடந்து போயின்னு இருக்கிறோம். அது உங்களால் தான் பாசிபிள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இன்ஸ்டாகிராம், நம்மளோட யூடியூப் லிங்க் ரெண்டுமே நான் பயோவில் கொடுத்துருக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணிக்கோங்க. எகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தலைவருக்கும் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சப்போர்ட்டர்ஸ்க்கு பயங்கரமான விமர்சனம். ஓகே ஃபைன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் போடுறேன், பாருங்கள். தென் சென்னை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறு விடாதீர்கள். ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காத தம்பி. எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும், காவிரி சொன்னேன். திரு உதயநிதி அவர்கள் நேற்று விசாரணைக்காக தான் போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. போகும்போது வண்டியில் ஏறிட்டு ஒரு வார்த்தை நிறைய பேசினாரு. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், கட் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லைன்னு டினை பண்ணி கட் காப்பி பேஸ்ட்டுங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, நீங்கள் வந்து முன்னெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் நீங்கள் செட் பண்ணுற நரேட்டிவ் மக்களை போய் ரீச் ஆகணும்னு நீங்கள் நினச்சி ஒன்று சொல்லுவீங்க. ஏன்னா மீடியா எல்லாமே உங்களோட கண்ட்ரோல். சார் இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் லைவ். டெக்னாலஜி ஜாஸ்தி ஆனதுனால எல்லாமே நாங்கள் லைவாக நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இருந்தே நடக்கிற சம்பவங்களை பார்த்துக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் லைவில் பேசுனது உண்மை, அதுதான். கனிமொழி அக்கா, நீங்கள் எப்பயுமே நான் எப்பயும் பார்க்குறது என்னென்னா, திமுகவோட பெரிய அசட்டு நீங்கள். அப்போ ஒன்று பெண்களுக்கான ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்ணியத்தோடு நல்லா கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் இன்றைக்கி பேசாமையாவது இருந்திருக்கலாங்க. அண்ணன் பையன் தப்பு பண்ணால் வீடுகளெல்லாம் என்ன தப்புன்னு 4 சாத்தி தள்ளி வைப்போமா? அந்த மாதிரி எப்பா நீ எப்போ வாயை திறந்தாலும் எதையாவது ஒரு 7:30 இழுத்து விடுற, கொஞ்சம் தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அதை நல்வழி நடத்துறதுக்கு நீங்கள் முன்னுக்கு வாங்கக்கா. இன்றைக்கி சட்டமன்றம் கூடுது. திரு உதயநிதி அவர்களே, முன்ன சட்டமன்றத்தில் ஏஞ்சி ஓடின மாதிரி இந்த முறை ஓடாமல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உக்காந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அது என்னன்னு நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும்.